வெல்கம் டு மிஸ்டர் நோபடிஸ் ரிவ்யூ. அனிதம் பாக் ஒரு மூவி வந்து கிளாக்வொர்க் ஆரஞ்ச் 1971 ரிலீஸ் ஆன ஒரு டிஸ்டோபியன் கிரைம் மூவி. அண்ட் இந்த படத்தை ரிவ்யூ போது நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ண போகிறோம். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஹெல்ப்ஸ் பண்ணி லாட் கைஸ். உங்களுக்கு நிறைய மூவிஸ் அப்டேட் வந்துகிட்டே இருக்கும். அண்ட் ரிவ்யூக்கு போகிறதுக்கு முன்னாடி திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை. உங்களுக்கு ஐடியில் போகணும்னு ஆசை இருக்கா, ஆனால் அதுக்கான வழி தெரியலையா? நம்ம லேர்ன் நியூ ஸ்கில் டெக்னாலஜியில் அதுக்கான வழி இருக்குது. பைத்தான் கோர்ஸ் ஃப்ரம் த ஸ்க்ராச் டு அட்வான்ஸ் வரைக்கும் லைவ் செஷனில் அஃபோர்டபுள் ப்ரைஸில் உங்களுக்கு சொல்லித்தராங்க. ஒன்லி 299 வித் சர்டிஃபிகேஷனோட. ஃபார் மோர் இன்ஃபோ ஸ்க்ரீனில் தெரிய நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்க. அண்ட் இந்த படத்தோட கதை எங்கே ஆரம்பிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம படத்தோட ஹீரோ வந்து அலெக்ஸ் டி லாஜ்னு சொல்லப்படுற ஒருத்தர் வந்து, அண்ட் அவர் வந்து ஒரு ஃபியூச்சரிஸ்டிக்கான ஒரு பர்சன். அவருக்குன்னு சொல்லிட்டு ஒரு குரூப் இருக்குது, ஓகேங்களா, ட்ரூப்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 4 பேர். அவங்க வந்து ஒரு மில்க் பாரில் வந்து அந்த சூப்பீரியர் ப்ளஸ் மில்க்ன்ற மாதிரி ஒரு மில்க் ப்ரொவைட் பண்ணுவாங்க. அந்த மில்கை குடிச்சிட்டு அன்னைக்கு நைட் வந்து அல்ட்ரா வயலண்ட் நைட்டுன்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற ஒரு பிச்சைக்காரனை சம்மழி அடிக்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து ரேஷ் டிரைவிங் பண்ணுறாங்க, ஏகப்பட்ட ஆக்சிடென்ட்ஸ் நடக்குது. அண்ட் அதுக்கப்புறம் ஹைலைட்டாக ஒரு ரைட்டரோட வீட்டுக்குள்ளே போகுது. அந்த ரைட்டரை ஒழுங்காக இருக்க அந்த ரைட்டரை வந்து கடைசி வரைக்கும் சேரில் உட்கார வைக்கிற மாதிரி ஒரு கிரிப்பிள் ஆக்கிடுறாங்க அடிச்சு. அண்ட் அதுக்கப்புறம் அவரோட ஒய்ஃப் ஒருத்தங்க இருப்பாங்க, அவங்கள வந்து ரேப் பண்ணிடுறாங்க. இவ்வளோ விஷயத்தையும் பண்ணிட்டு நம்ம அலெக்ஸ் வந்து அதனால வந்து ஸ்கூல் போக மாட்டேன், டயர்டாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறார் பேரண்ட்ஸ் கிட்ட. அண்ட் அதுக்கப்புறம் அவங்க கும்பலில் வந்து ஏதோ ஒரு சலசலப்பு. ஏன்னா இவர் வந்து லீட்ரு, ஓகேங்களா, அலெக்ஸ் வந்து லீட்ரு. ஸோ என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டீமில் வந்து இன்னொருத்தர் சொல்கிற பேச்சு தான் நாங்கள் கேட்போம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த 3 பேரும் நிற்கிற அந்த சமயத்தில் வந்து நம்ம ஹீரோ வந்து அவங்களே வந்து அடிக்கிறாரு, ஓகேங்களா. தன்னோட டீம் மெம்பர்ஸே அடிச்சு, நான் தான் லீட்ரு, என் பேச்செல்லாம் நீங்கள் கேட்குறோம் அப்படின்னு சொன்னோன்னே இவனை எதுலையாவது மாட்டி விடணும் அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட டீம் மெம்பர்ஸ்லாம் வந்து ரொம்ப காத்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ அதுக்கேற்ற நேரமும் வருது. இதே மாதிரி இன்னொரு வீட்டில் போகிறாங்க. போயிட்டு அந்த வீட்டில் இருந்து தப்பிச்சு ஓடி வர சமயத்தில் அந்த வீட்டில் வந்து போலீஸ் வரப்போகுது, ஓகே, கொண்டத்தில் வரப்போகுது. தப்பிச்சு போகிற அந்த சமயத்தில் இந்த குரூப்பில் 3 பேரில் ஒருத்த மட்டும் என்ன பண்ண முடியும், நம்ம ஹீரோட மூஞ்சியில் பாட்டிலை உடைச்சு கீழே படுக்க வச்சிடறான் அங்கேயே தப்பிச்சு வர அந்த சமயத்தில். ஸோ அங்கே வந்து போலீஸ் வந்து பிடிச்சிடுறாங்க. பிடிச்சதுக்கப்புறம் இவர் பண்ண கிரைமுக்கு எல்லாத்துக்கும் சேர்த்து இவருக்கு வந்து 14 வருஷம் ஜெயில் தண்டனை கொடுத்துட்றாங்க. அவரும் உள்ளே போயிடுறாரு. உள்ளே போயிட்டு ஒரு 2 வருஷத்தை கழிச்சிடுறாரு. கழிச்சதுக்கப்புறம் இன்னும் 12 வருஷம் இருக்குது, இதெல்லாம் நம்மளால முடியாது. ஸோ வந்து அவருக்கு வந்து அந்த ஜெயிலில் வந்து வார்டன்ஸ்லாம் பேசும்போது அவர் காதால் கேட்ட விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏதோ ஒரு டெக்னிக் இருக்கான். அந்த டெக்னிக் வந்து இப்போ வரைக்குமே எக்ஸ்பெரிமெண்ட்லாம் இருக்கான். அதுக்கு வாலண்டியராக போய் அந்த டெக்னிக்கில் சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்ததுக்கப்புறம் அந்த மெத்தட் முடிஞ்சதுக்கப்புறம் ஜெயிலில் விட்டு வெளியே போயிடுவாங்களா, திரும்பி ஜெயிலுக்கு வர மாட்டாங்களாம். அந்த மாதிரி ஒரு மெத்தடா, ஓகேங்களா. அதுக்கு ஏதோ ஒரு பேர் வச்சாங்க, எனக்கு கரெக்டாக ஞாபகம் இல்லை. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ட்ரீட்மெண்ட் எடுத்ததுக்கப்புறம் நீங்கள் வந்து வயலன்ஸ் வந்து ஈடுபட மாட்டீங்க. ஃபோர்ஸ்ஃபுல்லான செக்ஸ் அண்ட் அதுக்கப்புறம் வந்து அந்த அடிக்கிறது இந்த விஷயங்களில் வந்து ஈடுபட மாட்டீங்க. அதை பார்த்தாலே உங்களுக்கு ஒரு மாதிரி உடம்புலாம் பண்ணும். ஸோ அதுதான் அந்த ட்ரீட்மெண்ட். அண்ட் அந்த ட்ரீட்மெண்ட்டுக்கு நம்ம ஹீரோ வந்து வாலண்டியர் ஆகிடுவார். அந்த ட்ரீட்மெண்ட்டும் கம்ப்ளீட் ஆயிடும். அதுக்கப்புறம் வெளியே வந்துட்டு அவருக்கு என்னெல்லாம் நடக்குது அப்படின்றதான் இந்த படத்தோட கிளைமேக்ஸ் கதை, ஓகேங்களா. இந்த படத்தோட இந்த இந்த லாஸ்ட்டு கால்வாசி அந்த போர்ஷன் அவ்வளோதான், ஓகேங்களா. இதை தான் வந்து இந்த படத்தில் காமிச்சிருப்பாங்க. இந்த படம் வந்து ஒரு கிரியேட்டிவான ஒரு படம். ஆக்சுவலாக இந்த கான்செப்ட் கிரியேட்டிவாக இருக்கும். அண்ட் அதே மாதிரி இந்த படத்தில் வந்து யூஸ் பண்ண கலர்ஸ் கிரியேட்டிவாக இருக்கும், கேமரா ஆங்கிள் கிரியேட்டிவாக இருக்கும், நல்லாயிருக்கும். ரொம்ப பிடிச்சிருந்தது. நான் வந்து பார்த்த ஸ்டான்லி குப்ரிக் கூட இது 2வது படம். ஃபஸ்ட்டு படம் வந்து இந்த படம் பார்த்தேன், அந்த ஐஸ் ஒயிட் ஷர்ட், ஆமாம் அது பார்த்தேன். அதுக்கடுத்து இந்த படம் பார்த்துருக்கேன். இந்த படம் எனக்கு வந்து பிடிச்சிருந்தது, ஓகேங்களா. ஒரு எப்படி சொல்லலாம், ஒரு அபோவ் ஆவரேஜ் மூவி. அண்ட் அதுக்கப்புறம் வந்து இதில் வந்து இது வந்து ஒரு 18+ மூவி, ஓகேங்களா. சின்ன பசங்க கண்டிப்பாக பார்க்காதீங்க. ஏன்னா வந்து நியூடிட்டி இருக்குது, கெட்ட வார்த்தைகள் இருக்குது, வயலன்ஸ் இருக்குது, அந்த டிஸ்டர்பிங் சீன்ஸ்லாம் வரும். ஸோ அதனால் சின்ன பசங்க யாரும் பார்க்க தேவையில்ல. ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு அடல்ட் கண்டென்ட்டோட இருக்கிற ஒரு ஃபிலிம் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த படம் கண்டிப்பாக உங்களுக்கு ரெக்கமெண்டட். ஸோ அதனால இந்த படத்துக்கு நான் 3.5 டோனர்ஸ் தருவேன். அண்ட் இதேமாதிரி மூவி பார்க்கணும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கன்னா நம்ம மிஸ்டர் நோபடி சந்திக்கிறேன். பாய், ஹாவ் அ கிரேட் டே கைஸ்.